வந்துட்டு நாங்கள் வந்துட்டு குளிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி குளிக்க போகிறோம். நம்ம வந்துட்டு எங்கேன்னு போகிறோம், இங்கே ஒரு உலக்கறிக்கு போகிறோம். கார் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே இங்கேருந்து நம்ம மலைக்கு ஏறணும். மலைக்கு கிட்டத்தட்ட உச்சின்னு தான் நினைக்கிறேன். போவோம். ஹாய் ஃபேமிலி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி 20 கிலோமீட்டர்ஸ் மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா வந்து உலக்கருவி தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம வந்து உலக்கருவி போகலாம். வந்து ஆக்சுவலி வந்து ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து ரோடு இருக்குது, ஃபுல்லாக வந்து நீட்டாகவே ரோடு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து மேலே ஏறி போகிறதுக்கு வந்து சின்ன ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் வந்து ஏறி போக போகிறோம். வாங்க வந்து போகலாம். நம்ம யார் கூட போகிறோன்னா, ஆமாம் அந்த இவன் பேர் விமலேஷ். பெரியப்பா பார்க்குறீங்கன்னா கேட்டுக்கோங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு. இந்த அடுத்தது வந்து அங்கே வந்து வீரேஷ். இது எங்கள் மாமா பையன். இது எங்கள் மாமா பையன். அவர் தான் எங்கள் மாமா ஓடுறாரு. அவர் ஆளே வந்து வரமாட்டாரு. வாங்க நம்ம ஏறி போவோம். ஆனால் என்ன தண்ணி தான் வரல. இங்கே தண்ணி வராது, அங்கே ஓடுங்க. இங்கே பாருங்க நான் எப்படி நடந்து போயிட்டுருக்கணும். இடத்த பாருங்க. ஸோ ஊர்னா இப்படி இருக்கணும். எங்கேயும் பிடிச்சி ராமநாதபுரத்தில் போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க சார். ஏதாச்சும் கேளுங்க சார். என்ன போய் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்னாப் பைத்தியத்தை முக்கியமாக கீழே வந்து தேவைப்பட்டது. ஸ்னாப் பைத்தியம் நானே கீழே வந்து கமெண்ட் பண்ணுவேன். ஐயோ நம்மளை விட்டு நிறைய தூரம் போயிட்டாங்க. எங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு. அரே யார் நம்ம வந்து அந்த தெரியுது பாருங்கள், அந்த உச்சிக்கு தான் நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். மணி வந்து 4:30 மேலேயே ஆயிடுச்சு. நம்ம எப்படி திரும்பி வர போகிறோன்னு தெரியல. இருட்டிடுச்சுன்னா பாதை தெரியாது. இந்த காட்டுக்குள்ளே நம்ம வந்து மாட்டிக்கிறலாம். நம்ம தான் வாங்க. நான் உங்கள் பியர் கிரில்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது டிஸ்கவரி தமிழ். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போகிறேன். ஐயோ என்ன இப்படி புலம்பு விட்டாங்களே, தனியாக விட்ட விடுறாங்களே. விட்டுட்டு போகாதீங்களே. ஏன்னா சோட்டா பீம் வந்து வந்திருக்காரு போல. அந்த ஏலியன் கூட மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோட்டா பீம் ஃபேன்ஸ் கமெண்ட் ஹியர். கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. பீம் விசஸ் ஏலியன் பவுலிங்கோடு நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்ககிட்ட ஒரு பால் கேட்போமா, நம்ம கொடுப்பாங்களா? ஒரு பால் கேட்கலாமா? ஏமாமா ஏட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ தூரம் உள்ள போகிற போகிறோம் தெரியல. ஒரு பால் கேட்ச் விட்டாங்க. ஒரு பால் கேட்போமா ப்ளீஸ். ஒரு பால் கெட்ட கொடுத்துட்டாங்க. அண்ணன் ராக்கர் நந்து கலாய் emotional damage. கேதரா அவங்க அந்த ஒரு வெயிட்டாங்க நந்து. சரி வா. அந்த கிணறு தான் வந்து டச் ஸ்பாட்டான். ஃபேமிலி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. நோட்டீஸ் பண்ணீங்க. எங்கள் அண்ணன் பேசுகிறான். Wait a minute. Who are you? பில் கேட்ஸ் இல்லைப்பா அது. ஐயோ பியர் கிரில்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நீங்கள் வந்து வாங்க போவோம், ஏறுவோம். மேலே வந்து தண்ணி வருதுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க.
நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒலக்கருவி போயிட்டுருக்கோம். இன்ட்ரோலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். சுற்றி முற்றி பாருங்கள், எல்லாமே காடு தான். வந்து எங்கேயுமே எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கே வரீங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன். சரியா? இதை பார்த்துட்டு நான் வந்து ஜெயிலுக்குள்ளே ஏறி உட்கார விரும்பல, அதனால் லொக்கேஷன் ஷேர் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் நாகர்கோவில் வந்துட்டு அங்கேருந்து ஒலக்கருவிக்கு வந்து எப்படி போகணுன்னு வந்து கேட்டுட்டு லொக்கேஷன் கேட்டு நீங்கள் வாங்க. அதாவது டுவர்ட்ஸ் வந்து அருமனை கரெக்டாக மாமா? இல்லை, அழகிய பாண்டியபுரம். அழகிய பாண்டியபுரம் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். போயிட்டுருக்குறோம். நீ இதுக்கு முன்னாடி வந்துருக்கியா மாமா? நான் இந்த வந்தேன்டா. இதான் ஃபஸ்ட் டைம். நான் மேலே போயிருந்தேன்டா. மேலேண்ணா ஒலக்கருவிக்கே போயிடுவேன். நான் ராஜேஷ் ஸ்டூடெண்ட். ஆமாம் போனோம்ல. ஆமாம். அவன் ம் தெரிய தெரியாது. அவன் நாங்கள் எல்லோரும் அங்கே போயிடும். மகேஷ் இருந்தாம்ல, மகேஷ். ஆமாம். அவன் எல்லாம் அங்கே போயிடும். இங்கே பாருங்க, குளிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இதே முகா அங்கே வரண்டா. அப்போ எப்படி அங்கே போனீங்க? பார்த்தீங்களா? சொல்ல இல்லையாடா. சும்மா சொன்னேன், தூக்கிலாம் அடிக்கலாம். சாக்கி வரந்தாலே பாப்பாங்க. டேய் விச்சு புடிடா. இப்போ நம்ம போறது தெற்க நோக்கி. யவா இன்னும் எவ்வளோ தூரம் ஏற போகிறோன்னு தெரில. ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு இடத்துக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணி போயிருந்தேன். முடிஞ்ச அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன் கீழே கமெண்டில் இல்லைச்சி இந்த வீடியோலையே டச் பண்ணுறேன். அதே மாதிரி நாங்களும் போயிட்டுருக்குறோம். ஆனால் நாங்கள் அப்போ போனது வந்து நத்தத்தில் போனோம். ஆனால் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே இல்லாமல் போனோம். இது வந்து எல்லாமே ஊர் பசங்க தான், இங்கே உள்ளவங்க தான். கூட எங்கள் மாமா வந்து ஏகப்பட்ட தடவை வளர்க்குறவி வந்து போயிருக்காங்க. அதனால் ப்ராப்பர் கைடன்ஸோடு தான் போயிட்டுருக்குறோம். நீங்களும் வரதான் இருந்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸோடு வாங்க. ரொம்ப இலக்குது, ஏன்னா நம்ம நல்லா ஹைட்டுக்கு வந்து ஏறிக்கிட்டு இருக்கிறோம். ஹைட்டு கூட ஆக்சிஜன் கிடைக்காது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஜாகிரஃபியில் படிச்சிருக்கேன். தலை சுத்து தான் அவனுக்கு. அந்த இருக்கான் பாருங்கள். எப்படியும் நாங்கள் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் ஏற போகிறோன்னு தெரியல. சொன்னால் நான் கிட்டத்தட்ட அந்த மலை உச்சிக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஒரு 3-4 மலை தாண்டியிருப்போம். 5வது மலை, 6வது மலை, 7 மலை. யார் 7 மலை? வெங்கடேஷா. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து புஷ்பராஜ் வந்து வருவார். மரத்தை கட் பண்ணிட்டு புஷ்பாவை மீட் பண்ண போகிறோம். சத்தம் மட்டும் கேட்குது முட்டிக்கல. நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கேயோ மேலே ஏறுறானுங்க. பாறையெல்லாம் தாண்டி ஏறுகிறார்கள். சுத்த தமிழில் பேசுன்னு திட்டாதீங்க. வந்துட்டுருக்கோம். பார்த்து வா. அங்கேயும் சில பேர் குளிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு அட்வென்ச்சரஸாக வாயை வளருது. கூட்டு பாருங்க, பிச்சு வராத பாருங்கள். உங்களுக்கு அப்போ தெரியும் இந்த சீரியஸ்னஸ். சொன்ன மாதிரியே ட்ரக்கிங் நான் சொன்னேன். ட்ரக்கிங் பண்ணி இது ட்ரக்கிங்க்கும் பயங்கரமாக இருக்கும். வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல குளிக்க போகிறோம். ஒரு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி நாளைக்கு தேவைப்படும். நம்ம பிடிச்சிருவாங்க. குதிச்செல்லாம் இறங்குறாங்க. திருப்பி நான் எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. காத்தாடி ரொம்ப கஷ்டம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது நிறைய இடம். ஃபேமிலி ஏறுறதுக்குள்ள செத்தரலாம் மாதிரி இருக்குது.
ஆனால் வந்ததுக்கு ஒருத்தா இருக்குது ஸ்பாட் ஒருத்தான ஸ்பாட்டு. சட்டை எப்படி திரும்படா, நான் விழுந்தா நான் பாத்துக்கிறேன். இதுல கால் விடா, அங்க கால் வைக்காத, இதுல கால், அப்படி கால் வை. வா, அவ்வளவுதான். பிடிச்சு நீ எடுத்துருவா. இப்போ உங்களுக்கு இது சீரியஸ்னஸ் புரியும். நந்து இறங்க போகிறான். பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி அடி இருக்கு. இவங்க எங்க மாமா. இது வந்துட்டு என்னடா தண்ணியா இருக்க பவர் பேங்க்லன்னு நினைக்காதீங்க, எல்லாம் எங்களோட வேர்வை. பிடிக்கலாம் முடியாது வீட்டுக்கு. அங்க பாரு, இறங்குடா, நீ ஒன்னும் பயப்படாம நிக்கல. உள்ள காலு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் நிக்கிற இந்த இடத்துல காலை போடு, இந்த இடத்துல காலை போடு. நான்லாம் ஜம்முன்னு இறங்கிடுவேன், பாக்குறீங்களா? முட்டு அவ்வளவுதான்டா. நான்லாம் ஜம்முன்னு இறங்குவேன் பாரு. இப்ப ஒத்துன்னு உருண்டு கிடப்பான் பாரு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அவரை விட்டுறாமா? டேய் நின்டா. டைம் தெரியல. இடத்த ஸ்பாட்டை பாருங்க. அரேயா வர மாதிரி இருக்கு. இந்தா இவனே இது அப்படியே இங்கே பாருங்க ஃபேமிலி, அடியே சட்டை அம்மா யாரி வந்து சூப்பரா இருக்கு.